தமிழகத்தில் வரும் 30ஆம் தேதி நடைபெறவுள்ள லாரிகள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் தமிழக லாரி உரிமையாளர் சம்மேளனம் பங்கேற்காது என்று அதன் தலைவர் நல்லதம்பி அறிவித்துள்ளார். 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் 30ஆம் தேதி முதல் மாநிலம் முழுவதும் லாரிகள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தரைவழி போக்குவரத்து கூட்டமைப்பினர் அறிவித்தனர். இந்த வேலை நிறுத்தத்தில் தமிழக லாரி உரிமையாளர் சம்மேளனம் பங்கேற்காது என்று அந்த அமைப்பின் தலைவர் நல்லதம்பி தெரிவித்துள்ளார். தமிழக அரசை கண்டித்து வருகின்ற 30ஆம் தேதி முதல் தமிழகத்தில் லாரிகள் ஓடாது என்று சென்னையிலே இருக்கின்றவர்கள் அறிவித்துள்ளார்கள். இந்த வேலை நிறுத்தத்திலே தமிழ்நாடு மாநில லாரி உரிமையாளர் சம்மேளனம் கலந்து கொள்ளாது. எங்களுடைய லாரிகள் வழக்கம் போல இயங்கும். அவர்கள் கொடுத்துள்ள கோரிக்கையிலே 8ஆம் வகுப்பு கல்வி தகுதியினை தளர்த்த வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். தமிழக அரசானது அதற்கு உண்டான மாற்று ஏற்பாடினை செய்துள்ளதை எங்களுக்கு தெரிவித்துள்ளார்கள். மேலும் சென்னையில் காலை 4 மணி முதல் இரவு 11 மணி வரை லாரிகள் இயக்க தடை விதிப்பது குறித்தும் லாரி ஓட்டுநர்களுக்கு கல்வி தகுதிக்கு மாற்று ஏற்பாடு செய்யப்படும் என்று அரசு அறிவித்துள்ளதால் இந்த வேலைநிறுத்த போராட்டம் தேவையற்றது என்று நல்லதம்பி குறிப்பிட்டார்.